ஹாய், வாங்க சாப்பிட்லாம். காலையிலே சாப்பாடு பாருங்கள், முட்டை, அப்புறம் கோஸு குழம்பு, அப்புறம் இது போட்டிருக்காங்க சுரக்காய், அப்புறம் சோறு கொஞ்சமாக. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. வீட்டில் செய்கிற சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். முட்டைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே டெய்லியுமே 3 முட்டை 4 முட்டை சாப்பிடுவேன். கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் குழம்பு. பயங்கரங்க. டெய்லியுமே நான் சாப்பாட்டில் காய், முட்டை, பொரியல் அந்த மாதிரி டெய்லியுமே செஞ்சுருவாங்க வீட்டில். அதனால் வெளியே எங்கேயும் சாப்பிட்றதில்ல. முட்டை பாருங்கள், அருமையாக இருக்குங்க. நீங்களும் வெளியே சாப்பிட்றதெல்லாம் விட்டு வீட்டிலே சாப்பிட்றதுக்கு பாருங்கள். எல்லோரும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு. முட்டைக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா என் மூளை குழம்பி போய் இருக்கிறதுனால முட்டை சாப்பிடுவேன் டெய்லியுமே. அதனால் மூளைக்கு நல்ல சத்து. டெய்லியுமே வீட்டில் கேட்குவாங்க என்ன சாப்பாடு, காலையிலே கேட்குவாங்க. சோறு எப்பவுமே புழுங்கரிசி நல்லா மசிய வேக வச்சுருவாங்க. அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் முட்டை ஆம்லேட்டு இந்த இது பண்ணி சாப்பிடுவாங்க, பொரியல் மாதிரி. அது நல்லா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் டெய்லியுமே காய் சாப்பிடுவேன். ஏன் இப்படி ஒல்லியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது என்னோட ஜெனட்டிக்கு. அதனால தெரியாது எனக்கு. நான் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன். காலையில் மத்தியானம் பசிக்காது, அதனால் அப்படியே விட்டுருவேன். சாயங்காலம் சாப்பிட்டு நைட் அப்படியே படுத்துக்குவேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மூலக்கலக்கியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடியுதோ இல்லையா நான் வீடியோ போடுறேன். நான் ஜெயிக்கணும் ஜெயிக்க மாட்டணும், ஆனால் ஒரு இடத்துக்கு வந்துடுவேன். நம்பிக்கை இருக்குது. அதுமாரி போவேன். நான் வேலைக்கு எங்கேயும் போகிறது இல்லைங்க, வீட்டிலே தான் இருக்கேன். ஏன்னா வேலைக்கு போனால் நம்மளுக்கு அலர்ஜி ஒத்துக்காது. அதனால் சாப்பிட்டு வீட்டிலே தூங்குவேன். மாடு வச்சுருக்கேன், போய் மாடு மேய்க்கிறது, மாட்டுக்கு தட்டத்து போகிறது, பால் கறந்து கொடுப்பாங்க வீட்டில், அதை ஊற்றிட்டு வருவேன். இதே தாங்க வேலை டெய்லியும். சாப்பாடு என்ன அருமையாக இருக்குங்க. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க டெய்லியும் காலையில்? கமெண்ட் பண்ணுங்கள்.
உடம்புல நிறைய பிரச்சனைங்க. அதனாலே நிறைய கெட்ட பழக்கம்லாம் வச்சுருந்தேன். இப்போ அதை எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இப்போ அதுதான் உண்மை. நான் ஒன்றும் உத்தமன் நல்லவங்கலாம் சொல்ல, எல்லாம் இருந்துச்சு, ஒதுக்கி வச்சுட்டேன். ஹெல்த்தியாக சாப்பிட்டு இதுக்கு மேலே உடம்பை காப்பாற்றுவேன். ஏன்னா என் உயிர் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். எங்கள் அம்மாவுக்கு என் உயிர் முக்கியம். இதுக்கு மேலே ஒரே அடியாக இல்லைனாலும் ஒரு 5% 10% முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ரெடி பண்ணி நானாக தெளிவாகும். என்னங்க சாப்பாடு, கடையில் சாப்பாடுலாம் சாப்பாடா 500ரூபா 200ரூபா 100ரூபா ஆகும். வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கேன். எனக்கு வீட்லேயே யாரும் தொல்லை கொடுக்குறதில்ல. எல்லாமே சப்போர்ட் தான் எனக்கு வீட்டில். முட்டை எனக்கு அதிகமாக வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வகுறப்ப சாப்பிடுங்க, தெம்பாக இருங்க. ஏன்னா எனக்கு வெளியில் இந்த கேமரா பார்த்து பேசுறது அதெல்லாம் ரொம்ப கூச்சம். அதனாலே நம்ம கடையில் வீட்டில் உள்ள உக்காந்து கதவு சாத்திட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதோ அட்டன் பண்ணி பாஸ் ஆகுனா ஃபெயில் ஆகுனா என்னோடய முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன சாப்பிட்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் சரி.